2 வெங்காயம் இருந்தால் போதும். வீட்டில் இருக்க பொருளை வச்சு இப்படி ஒரு கிறிஸ்பி ஆனியன் பக்கோடா செஞ்சிடலாம். முதல்ல 1/2 கிலோ வெங்காயத்தை நீளமாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இந்த 1/2 கிலோ வெங்காயத்துக்கு பச்சை மிளகா, உப்பு, கொஞ்சம் கருவேப்பில்லை, சோம்பு, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் இடித்து வச்சுக்கலாம். பூண்டு எவ்வளோ போடுறோமோ அந்தளவுக்கு நல்ல மனம் இருக்கும், வாய்வு தொல்லையும் இருக்காது. வெட்டி வச்ச வெங்காயத்தை இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சோம்பு, உப்பு, இடித்த இஞ்சி, இடித்த பூண்டு, மிளகாத்தூள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். சிறிதளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவெல்லாம் நல்லா விரவை விட்டுக்கலாம். நல்லா மசாலா ஒட்டி வந்திருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 2:1 ரேஷியோவில் 2 கப்பு கடலை மாவுன்னா 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விரவிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தண்ணி கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது, ஏன்னா இருக்கிற வெங்காயத்தில் தண்ணி கொஞ்சம் வரும். அந்த தண்ணியே போதுமானது. அளவு பார்த்து கொஞ்சம் கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். இந்த பக்குவம் வந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். அடுப்பை பற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் கட்டியாகவும் கொஞ்சம் தூளாகவும் போட்டு எடுத்துக்குவோம். நல்லா ப்ரௌனிஷ் ஆனோன்னே எடுத்துக்கலாம். நம்ம இப்போ போட்டது கொஞ்சம் தூளாக வந்திருக்கு. அடுத்த ரவுண்டு கட்டி கட்டியாக போட்டுக்கலாம். நல்ல ப்ரௌனிஷ் கலரில் தங்க மாதிரி ஜொலிக்குது பாருங்கள். நல்ல முறுமுறுன்னு சூப்பராக வந்திருக்குங்க பக்கோடா. அந்த வெங்காயம் வாசத்துக்கு வீடே மணக்குங்க. இப்போ இந்த பக்கோடாவோட கிறிஸ்பினஸை பாருங்கள். அவ்வளவுதான், டீக்கு பர்ஃபெக்டாக இருக்கிற கிறிஸ்பி ஆனியன் பக்கோடா ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.